அப்படி இருந்த ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் பின்னால் இன்றைக்கி கட்சியே கொந்தளிச்சிருக்குமா? யாருன்னா ஒருத்தராவது பெருசாக கொந்தளிச்சிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா இந்த செங்கோட்டையன் வந்து நிறைய பேர்த்தோட அரசியல் வாழ்க்கையை கெடுத்தவர் அவர் தான். அவர் வந்து அதில் ஒரு பெரிய சகுனி. தட் இஸ் ஒரு நன்றி கெட்ட ஒரு மனிதர். ஓகே, கூலை கும்பிடு போடுவார், ட்ராமா போடுவார், எல்லாமே ட்ராமா அவரோடது. இப்போ வந்து அவருக்கு எப்படி செருப்படி கிடைக்குதுன்னா, இந்த இபிஎஸ் வந்து ஒரு செங்கோட்டையின் கீழே இருந்த ஒரு ஆள். செங்கோட்டையன் வந்து அப்போ சீனியர் மோஸ்ட் மெம்பர். தட் இஸ் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதாவோட விசுவாசியாக இருந்தார். அந்த அளவுக்கு இருந்துட்டு இபிஎஸ் இந்த முத்துசாமியும் இந்த செங்கோட்டையன் கொடுத்த வாழ்ல தான் இன்றைக்கி ஆடிட்டு இருக்குது. அது ஒரு நன்றி கெட்ட ஜென்மம். எது? இபிஎஸ். அது இபிஎஸ்ஸை பற்றி பேசுறதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஆளுக்கு வந்து இன்றைக்கி எதுக்கு ஏன் ஒன்றும் ஒருத்தராவது கட்சியிலேருந்து பெருசாக கொந்தளிச்சுக்க? ஏன்னா நீ யாருக்குமே ஹெல்ப் பண்ணல. இந்த அரசியல்வாதிகள் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அந்த ஹெல்ப்பு பெருசாக பண்ண மாட்டாங்க. அவங்க மட்டும் நல்லா வரணும், அவங்க மட்டும் தான் முன்னுக்கு வரணும், அவங்க குடும்பங்க தான் முன்னுக்கு வரணும். அதில் அந்த செங்கோட்டையனோட வாழ்க்கையே வந்து அந்த தமிழா பேர் சொல்கிறாரு, ஒரு நம்பர் 1 பொம்பளை பொறுக்கி சினிமா பொம்பளைங்க பின்னால் சொல்லி இதெல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதால் அதுக்கப்புறம் ஜெயலலிதாவும் அவங்கள இதில் பதவி கொடுக்கல, நீக்கினாங்க, மந்திரியிலேருந்து நீக்கினாங்க. அந்த ஊழல் கேஸால் ஒருத்தர் நிற்கிறதுக்கும் விடல.